வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம சேஃப்டி, ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட் இந்த டாப்பிக்கில் ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட் பற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். முதல்ல பேக்கரிக்கு போனோம்னா ப்ளைன் கேக் கேட்டோம்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பண்டல் மாதிரி இருக்கும். அதை எடுத்து ஸ்லைஸ் பண்ணி நம்ம எவ்வளோ வெயிட் கேட்குறோமோ 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ இல்லை 200 கிராம் எவ்வளோ கேட்குறோமோ அதை ஸ்லைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நேற்று நான் கடைக்கு போயிருந்தப்போ கேக் கேட்டோம்னாக்கா அந்த கேக் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்லைஸ் பண்ணி அதை தனியாக ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. என்னென்னு கேட்டால் இது மாதிரி போட்டால் வசதியாக இருக்குங்க, யார் கேட்டாலும் ஒரு கேக்கு 2 கேக்குனால் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்குது, அதனால் இந்த மாதிரி பேக்கிங் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா பிளாஸ்டிக்கோட யூசேஜ் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறோம். அது தேவையில்லையான்னு பார்க்குறதில்ல. எங்கே தேவையோ அங்கே யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அதனுடைய பலன் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை நான். அதனால் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு யூஸ் பண்ணலாம். பட் எங்கே தேவையோ இருக்கோ அங்கே தேவை யூஸ் பண்ணால் பரவாயில்ல. எல்லா இடத்துலையும் இது மாதிரி இஷ்டத்துக்கும் நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படுகிறது. இப்போ பாருங்கள், அந்த news18 tamil.com அதிலேருந்து எடுத்த நியூஸ் அது பார்த்திங்கனாக்கா எல்லா விதமான நோய்களுக்கு பிளாஸ்டிக்குக்கும் சம்மந்தம் இருக்குது. சுவாச ப்ராப்ளம், அப்புறம் இதய ப்ராப்ளம், அப்புறம் பார்த்திங்கனாக்கா கேன்சர், இது மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ்க்கும் பிளாஸ்டிக்குக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது பிளாஸ்டிக்கை நம்ம எந்தளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும், வியாதிகள் வராது, நம்ம டாக்டர்கிட்ட போய்ட்டு செலவு பண்ணுற அந்த காசு மிச்சமாகும். மெயினாக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம இதை பற்றி கண்டிப்பாக எல்லோரும் யோசிக்கணும். பிளாஸ்டிக் எங்கே தேவையோ அவங்க யூஸ் பண்ணணும், தேவையில்லாததில் யூஸ் பண்ணுறதை கண்டிப்பாக குறைக்க வேண்டும். நம்முடைய வருங்கால சந்ததியினரும் ஆரோக்கியமாக இருக்கணுன்றதையும் நம்ம மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதனால் பேக்கரி வைத்திருக்க பீப்புளுக்கெல்லாம் நான் கொடுக்குற வேண்டுகோள் என்னென்னா, பேக்கிங் எந்தளவுக்கு பிளாஸ்டிக்கை கம்மி பண்ணி பேக் பண்ணி கொடுக்க முடியுமோ ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக முடியும். ஆரோக்கியம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்புரிமை. எனவே நம்ம அது சரி பண்ணிக்கலாம். அரசியல் இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிக்கடி நம்ம அரசியல் பற்றி சொல்லுவாங்க. அது மாதிரி இதெல்லாம் ரொம்ப சகஜம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அதனுடைய டிசீஸ் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அது இல்லாமல் ஆரோக்கியமாக வாழறதுக்கு வழிவகுப்போம். நன்றி, வணக்கம்.